கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 யோவான் 1:3, 2 ஜான் 1:3. பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. இப்போ அவர் சொல்லும்போது, ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லும்போது, அவன் என்ன, அவனுக்கும் பிதாவாகிய தேவனும் அவர் குமாரனாகி இருக்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்ன உண்டாகிறது? முதலாவது கிருபை உண்டாகிறது. ரெண்டாவது, அந்த கிருபை மூலமாக என்ன? இரக்கம் உண்டாகிறது. மூன்றாவது, சமாதானம் உண்டாகிறது. அப்போ இந்த 3 காரியம், கிருபை, இரக்கம், சமாதானம், நம்மளால் செய்ய முடியாத காரியங்களை செய்வதற்கு பரத்திலிருந்து வரக்கூடிய காரியம் கிருபை. நமக்கு வர வேண்டிய தண்டனையை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அதனால நமக்கு என்ன கிடைக்குது? இரக்கம் கிடைக்கிறது. சமாதானம் என்ன ஆகிறது? நாம் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்தவர்களாக இருந்ததுனால நாம் தேவனுடைய காணியாட்சிக்கு தூரமாக இருந்தோம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம். இப்பொழுது நாம் தேவனோடு சமாதானம் பெற்றோம். அதனால் நமக்குள்ள சமாதானம் உண்டாகிறது. அப்போ இந்த 3 காரியம் வர்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? சத்தியத்தோடும் அன்போடும் கூட நம்ம இருக்கிறோம். என்ன? அவர் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. அப்போ என்ன இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? சத்தியமும் அன்பும். அதனால தான் யோவானுடைய நிருபத்தை வாசிக்கும்போது நமக்கு மிக தெளிவாக தெரியக்கூடிய காரியம் என்ன? நமக்கு சத்தியத்தோடு கூடிய கீழ்ப்படிதல், சத்தியத்தோடு கூடிய கீழ்ப்படிதல் என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் ஒரே பிதாவாகிய தேவன் இருக்கிறாரு, ஒரே குமாரனாகிய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறாரு. அவர்கள் மூலமாக நம்ம என்ன பண்ணோம்? நாம் தேவனோடு சமாதானம் பெற்றோம். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரக்கம் என்ன பண்ணுச்சு? எனக்கு வரக்கூடிய தண்டனை அவர் எடுத்துக்கொண்டார். ஆனால் அதை என்னால் செய்ய முடியாத காரியத்தை அவருடைய கிருபை என் மூலம் நடத்துச்சு. அதனால் நான் தேவன் சமாதானம் பெற்றேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன்? சத்தியத்தோடு நிற்கிறேன். அது மாத்திரமல்ல, நான் என்ன பண்ணுறேன்? சத்தியத்தோடு நிற்பது மாத்திரமல்ல, நான் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. தேவனுடைய அன்பு நமக்கு எப்படி விளங்க பண்ணது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ கல்வாரி சிலுவைக்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஒப்பு கொடுத்தது மூலமாக பிதாவாகிய தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது. அதன் மூலமாய் நமக்கு இரக்கம் உண்டானது. அதுவே நமக்கு கிருபையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் இதெல்லாம் நமக்கு எதுக்கு கற்றுக் கொடுத்தது? தேவனுடைய வார்த்தை, அந்த சத்திய வார்த்தை. அந்த சத்திய வார்த்தையும் நம்மளோட கூட இருக்குது. அப்போ இந்த 3ஓட சேர்த்து இந்த 2 காரியத்தையும் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. என்ன? கிருபை, இரக்கம், சமாதானம், அது மாத்திரமல்ல, சத்தியம், அதோடு கூடிய அன்பு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்ம இங்கே பார்க்கும்போது ரோமரில் சொல்லும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது என்ன சொல்கிறார்? ரோமர் 1ஆவது அதிகாரம் 7ஆவது வசனம் சொல்லும்போது, தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். யார்? தேவன்னா எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொடுத்துருக்கிறாரு. அவருடைய கிருபை தான் எங்களுக்கு கொடுத்துருச்சு. இயேசு கிறிஸ்து மூலமாக நான் இரக்கம் பெற்றேன். அது மாத்திரமில்லை, அவருடைய கிருபை எனக்கு கொடுத்துச்சு. அப்போ இதை சொல்லும்போது தீமோத்தேயுக்கு சொல்லும்போது 1 தீமோத்தேயு 1:12 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? என்னை பலப்படுத்துகிற தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எது எங்களை ஊழியத்துக்கு ஏற்படுத்தினது? நாங்கள் இல்லை, நாங்களாக ஊழியத்துக்கு வரல, கர்த்தர் எங்களை கொண்டு வந்தார். எதனால்? நாங்கள் நல்ல பெரிய ஆளுங்க, இல்லை நாங்கள் திறமைசாலிய, இல்லை நாங்கள் ரொம்ப அருமையானவங்க, அதனாலயா? இல்லவே இல்லை. காரணம் என்ன? அவர் என்ன பார்த்தாரு? நான் அவருக்கு உண்மையுள்ளவனாக இருப்பேன்னு பார்த்தாரு. அதனால அந்த உண்மையுள்ளவன் என்று சொல்லி இந்த ஊழியத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ என்ன? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் நானும் அவருடைய இரக்கத்தை பெற்றோம், அவருடைய கிருபையை பெற்றோம், அவரோடு சமாதானம் பெற்றோம். அந்த சத்தியத்தில் நிலைநிற்கும்போது நம்ம அவருடைய அன்புக்குள் ஈடுபட்டவர்களாய் அந்த அன்பை
மற்றவர்களுக்கு நாம் காட்டக்கூடியவர்களாய் இருக்கக்கூடிய ஒரு தேவ கிருபையும் தேவ சமாதானமும் தேவ இரக்கமும் பெற்றவர்களாய் இருக்கிறோம். அப்போ எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் ஒரு உண்மையுள்ளவர்களாய் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறவர்களாய் ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரனாய் இருப்பீங்களா? ஏன்னா கர்த்தர் உங்களுக்காக இதை செய்தாரே, நீங்கள் உடனே என்ன நினைக்கக்கூடாது, அண்ணே நான் பாஸ்டர் இல்லை, கிடையவே கிடையாது. நம்ம எல்லாருமே புதிய உடன்படிக்கையில் நம்ம எல்லாருமே ஊழியக்காரர்கள். அதை நாம் தைரியமாய் செய்வதற்கு கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தாப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல மாலை வேலைக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆமாண்டவரே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், அந்த அழைப்பிற்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.